Hi friends, நான் சுரேஷ் பேசுறேன். சென்னை கார்ஸ் அப்படின்னு சொல்றது. இப்போ நான் பார்க்க போறது ஒரு VW டைகூன் அப்படின்ற ஒரு காரோட சவுண்ட் ப்ரூஃபிங்கை பொறுத்து தான். இந்த கால வந்து எந்த ஆடியோவும் அப்கிரேட் பண்ணல. இது வந்து ஜஸ்ட் ஒரு நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக மட்டுமே பண்றது. ஒரு அக்வாஸ்டிக் கண்ட்ரோல் கொண்டு வரதுக்காக வேலை பண்ற ஒரு அப்கிரேஷன் மட்டும் தான். இந்த அப்கிரேட் நாங்கள் யூஸ் பண்ணுறது டாக்டர் ஆர்டெக் அப்படின்ற பிராண்டோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேம்பிங் நாங்கள் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே சவுண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து பர்ஃபெக்டா ஃபங்க்ஷன் ஆகுறது. டேம்பிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் ஆஃப் மெட்டலை வந்து இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு தான். ஏன்னா ஒரு கார் டிசைன் பண்ணாங்கன்னா அவங்க கார் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து ஒரு ஏரியாக்கு அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பானட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டஃப்டான மெட்டல் இருக்கும். டோர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ஒரு கிரேட்ல மெட்டல் கொடுத்துருப்பாங்க. ரூஃப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தின் லெவல் மெட்டல் இருக்கும். சேஸ்ல பாத்தீங்கன்னா ஹெவியஸ்ட் மெட்டல் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த டேம்பிங்கோட ஒரு மேஜர் கான்செப்டே வந்து மெட்டல்ல இருக்கிற வைப்ரேஷன்ஸையும் அண்ட் உள்ள இருக்கிற அக்வாஸ்டிக் ஃபார்ம் பண்றதுக்கு தான் டேம்பிங் ப்ராப்பரா யூஸ் ஆகுது. அதே சமயம் மியூசிக்கு வந்து எப்படி இம்ப்ரூவைஸ் ஆகுதுன்னா டோர்ல பாத்தீங்கன்னா நிறைய ஹாலோ ஸ்பேசஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஹாலோ ஸ்பேஸ் எல்லாம் ப்ராப்பரா ஃபில் பண்றப்ப உங்க டோர் வந்து ஒரு கன்சீல்டு ப்ராப்பர்ட்டியா மாறிடும். அப்படின்றப்ப உங்க டோர்ல இருக்கிற மியூசிக் வந்து டிஃபரெண்ட் லெவல்ல பிளே ஆகிறதுக்கு இந்த டேம்பிங் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அட் சேம் டைம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைன் அக்வாஸ்டிக் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அவுட்ரைஸ் உள்ள வராதப்பயே கேட்கிற மியூசிக் வந்து இன்னமும் நம்ம நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கேட்க முடியும். எப்படி ஹெட்போன்ஸ்ல வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்போன்ஸ் வந்திருக்கும், அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த டேம்பிங் சொல்யூஷன் சொல்றது. அண்ட் ஆடியோ மட்டும் இல்லாம டேம்பிங்ல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டிராவல் ஸ்பீட்ல போறப்ப வர வைப்ரேஷன்ஸையும் உங்களுக்கு ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னா டேம்பிங் வந்து டிஃபரெண்ட் பார்ட் ஆஃப் ஏரியாஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். கம்ப்ளீட் ஹூட் பானட் ஹூடுக்கு பண்ண முடியும். அண்ட் வீலுக்கு மேல இருக்க ஒரு வீல் ஆர்ச் அந்த இடத்துக்கு பண்ண முடியும். அட் சேம் டைம் உங்க கம்ப்ளீட் ஃப்ளோருக்கு நம்ம டேம்ப் பண்ண முடியும். உங்க ரூஃப்க்கு பண்ண முடியும். டோர்ஸ் அண்ட் ஃபயர் வால் அண்ட் பூட் அண்ட் டெக்கி சர்ஃபேஸ் எல்லாமே நம்ம வந்து டேம்பிங் பண்ண முடியும். இந்த ஆர்டெக்ஸ் பிராண்ட்ல வந்து ஒரு ஏரியாக்குமே டிஃபரெண்ட் சொல்யூஷன்ஸ் அவைலபிள். ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் நம்மளால கவர் பண்ண முடியும். இந்த கார் மட்டும் நம்ம பார்த்தோம்னா இந்த காருக்கு வந்து கம்ப்ளீட்லி இம்பார்ட்டன்ஸ் ஃபார் தி டோர்ஸ். டோர்ல வர நாய்ஸ் தான் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. அதுக்காக டோருக்கு மட்டும் இந்த கார் டேம்பிங் சொல்யூஷன் கொண்டு வரும். இதெல்லாமே வந்து சிசிஎஸ் அப்படின்ற ஸ்டோர்ல மட்டும் தான் அவைலபிள். இந்த டாக்டர் ஆர்டெக்ஸ் இந்த மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாமே வந்து எல்லா ஸ்டோர்லயுமே கிடைக்கிறது இல்ல. இது வந்து ஒன்லி சிசிஎஸ் ஸ்டோருக்கு மட்டும் தான் அது கிடைக்கும். சிசிஎஸ் மீன்ஸ் கார் கம்ஃபர்ட் ஷார்ப் அப்படி சொல்லிட்டு ஒன்று நம்ம சென்னையில் நம்மளுமே ஒரு சிசிஎஸ் ஸ்டோர் தான். பாலியம் அப்படின்ற டேம்பிங் வந்து ஃபார் தி டோருக்கு யூஸ் பண்ணிருக்கோம். இந்த பாலியம் டேம்பிங் வந்து 2.6 mm கிரேட் உள்ள மெட்டீரியல். அண்ட் இந்த டேம்பிங் வந்து யூஸ் பண்றதுக்கு அந்த பியூட்டல் கெமிக்கல் வந்து ஹை இன்கிரிடியன்ட்ல யூஸ் பண்ண மெட்டீரியல் கூட. இது வந்து அப் டு 150 டிகிரி சென்டிகிரேட்ல வந்து ஹீட்ல நாங்க ப்ரூஃப் பண்ண ஒரு பிராண்ட் கூட. ஹாட் சம்மர்ல வந்து டெம்பரேச்சர் அதிகமாகறப்ப உள்ள பியூட்டல்ஸ் மெல்ட் ஆகி ஒழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதுக்கு தான் இந்த மாதிரியான பிராண்ட் டேம்பிங் யூஸ் பண்றோம். அண்ட் இந்த டேம்பிங் வந்து இப்போ கம்ப்ளீட் டோர்ல வந்து நாங்க 2 லேயரா ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் லேயர் பாத்தீங்கன்னா இந்த மெட்டல்ல வந்து உள் பக்கம் ஒட்டி இருக்கிறோம். அண்ட் செகண்ட் லேயர் பாத்தீங்கன்னா அவுட் சைடுல இந்த லேயருக்கு ஒட்டி இருக்கிறோம். மொத்தமா 2 லேயரா இந்த டேம்பிங் ஃபார்ம் ஆகுது. நல்ல ஒரு ஹெவி ஸ்டஃப் டேம்பிங் கூட இந்த டேம்பிங் வந்து நீங்க யூஸ் பண்றப்ப வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு, லைட் வெயிட்டா தான் இருக்கு. டெக்னஸ் அதிகமா இல்லாத லெவலுக்கு 2.6 mm கூடவே நாங்க வந்து உள் பக்கம் நாங்க ஸ்பீக்கர் ஏரியால பாத்தீங்கன்னா பஃபல் பிளஸ் அப்படின்னு டேம்பிங் யூஸ் பண்ணிருக்கோம். பஃபல் பிளஸ் அப்படின்னு டேம்பிங் வந்து உங்க டோருக்கு பேக் சைடுல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் லைட் டேம்பிங்க்கு மேல நாங்க எங்கெல்லாம் ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் ஆகுதோ அது மட்டும் இந்த மெட்டலோட வைப்ரேஷன்ஸ் குறைக்கிறதுக்கு வந்து டேம்பிங் நாங்க லொகேட் பண்ணிருக்கோம். டிஃபரெண்ட் பேச்சஸ் வந்து டேம்பிங் யூஸ் பண்ணிருக்கோம். டிஃபரெண்ட் பேச்சஸ்ல வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வைப்ரேஷன் டேம்பிங் குறைச்சு கொடுத்துரும். அந்த மியூசிக்கோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அவாய்ட் பண்றதுக்கு இந்த டேம்பிங் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா கூட இருக்கும். அண்ட் இந்த சேம் டைம் இது செகண்ட் லேயர். இது வந்து பஃபல் இன்டெக்ரா அப்படின்ற ஒரு மெட்டல் கூட. இதுக்கு மேல வந்து நாங்க லேஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்ற டேம்பிங்குமே இந்த கார் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த லேஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்றது வந்து ஒரு மாதிரி ஸ்பாஞ்சியான ஒரு மெட்டீரியல் கூட. இது வந்து உங்க டோர் பேனல்ஸ்ல இருக்க அந்த ஸ்விட்சஸ், அந்த டோர் பேட இன் பிட்வீன் ஜாயின்ட்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஃபேசஸ் எல்லாத்தையுமே நாங்க வந்து ஒரு பேட்ச் டேம்பிங் மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி பண்றப்ப டோரும் பேடும் உங்க பாடியும் எங்க பீட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து லேஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்னு டேம்பிங் வந்து லொகேட் ஆகும். அப்படின்றப்ப அங்கிருந்து வர இந்த குட்டி குட்டி நாய்ஸஸ் எல்லாமே வந்து இந்த லேஸ் மூலமா நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும். அது வந்து நம்ம 4th லேயரா ஆட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கம்ப்ளீட் பாலியம் போட்டிருக்கோம். செகண்ட் லேயர் வந்து பஃபல் இன்டெக்ரா போட்டிருக்கோம். அண்ட் தேர்ட் லேயர் ஆக்சுவலி ஆஃப்டர் த பாடி வந்து அங்கேயுமே நாங்க வந்து பாலியம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா இருக்க டோர் பேனல்ல வந்தீங்கன்னா நாங்க ஒரு 1.6 mm கிரேட்ல ஒரு டேம்பிங் ஒன்று தின் லைன் டேம்பிங் வந்து ஜாயின்ஸ் எல்லாம் அழகா ஃபில் அப் பண்ணிட்டு அந்த ஜாயின்ஸ்க்கு மேல வந்து இந்த மாதிரியான லேஸ் எக்ஸ்பர்ட் சூஸ் பண்ணி ஒட்டி இருக்கும். ஸோ அந்த ஜாயின்ஸ் ஏன் ஃபில் பண்றோம்னா மியூசிக்கோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவைஸ் ஆகிறப்ப ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். அந்த வைப்ரேஷன்ல அந்த பிளாஸ்டிக் மூலமா ஒரு மாதிரி மைனூட்டான ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். அதை அரெஸ்ட் பண்றதுக்கு அந்த ஒரு டேம் தேவைப்படுது. அதுக்கு மேல வந்து இந்த லேஸ் நாங்க ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு டோருக்கு மட்டுமே இருக்கிற ஒரு 4 லேயர் டேம்பிங் சொல்லலாம். எக்ஸாக்ட்லி 4 லேயர் டேம்பிங்ன்றது இதுதான். இது வந்து டோருக்கு மட்டும் ஒட்டி இருக்கிறோம். இது மாதிரி நாங்க ரூஃப் ஃப்ளோர் சொல்லிட்டு ஒரு பார்ட்டுக்குமே டிஃபரெண்ட் சொல்யூஷன்ஸ் அவைலபிள். அண்ட் இந்த கார்ல வந்து நாங்க வந்து ஒரு ரெட் விண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூப் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ரெட் விண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஆர்டெக்ஸ் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து வர ஒரு ரெட் விண்ட் தான். இது வந்து ஒரு ஏர் விண்டை பிளாக் பண்றதுக்காக சூஸ் பண்ண ஒரு ரோல் அப் கூட. இந்த ரோல் வந்து டோர் பீடிங் ஒரு ஸ்லிம் லைன் பீடிங் கொடுத்திருப்பாங்க. அந்த பீடிங்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். இது வந்து மெட்டல்ல பிளாக் பண்றதுக்கு யூஸ் பண்றது. அதுக்கு மேல வந்து ஒரு டியூப் மாதிரி எல்லா கார்லயுமே இருக்கும். இந்த டியூப்ல பாத்தீங்கன்னா நீங்க டோரை பிரஸ்
யூஸ் பண்றப்ப இந்த டியூப் வந்து முழுக்க அமுங்க ஆரம்பிக்கும். ஸோ அமுங்கிட்ட ஓப்பன் ஆகுறப்ப உங்க டோர்ல இருந்து நீங்க மேக்ஸிமம் ஸ்பீட்ல போறப்ப அந்த 2 ரப்பரும் மீட்டப் ஆகிற இடத்துல வந்து மைனூட் ஏர் ஹோல்சஸ் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்ஸ் மூலமா போற அந்த விண்டோட ஸ்பீட் வந்து அதிகமா ஒரு நாய்ஸை கிரியேட் பண்ணும். நீங்க அப் டு 120 130 ஸ்பீட் நீங்க போறப்ப அதை நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதெல்லாம் பிளாக் பண்றதுக்கு இந்த ரெட் விண்ட் யூஸ் பண்றோம். இந்த ரெட் விண்ட் வந்து உங்க டியூப் ஃபுல்லாவே லொகேட் ஆயிட்டு நீங்க டோரை லாக் பண்றப்ப அது 2 இடத்துக்கு உள்ள ஒரு ஸ்பேஸை வந்து இதை கம்ப்ரஸ் பண்ணும். சேம் டைம் கம்ப்ரஸ் பண்றப்ப இது வந்து ஒரு ஏர் வைப்ரேஷன் வந்து அரெஸ்ட் பண்றதுக்குமே இந்த ரெட் விண்ட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுமே வந்து டாக்டர் ஆர்டெக்ஸ் அப்படின்ற பிராண்ட்ல இருந்தே ஒரு வந்து ஒரு ப்ராடக்ட் கூட. இதுமே நான் 4 டோர் அண்ட் ரியர் பூட்ல இருக்க ரப்பர் பீடிங் கம்ப்ளீட்டா அந்த ரெட் விண்ட் நாங்க யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி டேம்பிங் சொல்யூஷன்ஸ் வந்து நாட் ஃபார் இந்த வண்டி மேல எல்லா விதமான கார்களுக்கும் போடலாம். மியூசிக் இம்ப்ரூவ்ஸ்க்காக மட்டுமே இல்லாம நல்ல ஒரு குவைட் கம்ஃபர்ட் காரை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்குமே இந்த டேம்பிங் சொல்யூஷன் தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ தேவைப்படவங்களுக்கு கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. என் பேர் சுரேஷ்.